பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஏன்டா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பார்க் நல்லா இருக்குல்லடா. பார்க் நல்லா இருக்கா? யாரையாச்சும் தேடி வந்தியா? லூசாடா நீ. நான் பார்க்குக்கு ஏன்டா தேடி வர போறேன்? ஆமா, அது என்னமோ உண்மைதான். நீ தேடி வர ஆள் தான் இங்க இல்லையே, காலேஜ்ல இருக்காங்கல்ல. நான் யாரையும் தேடல, வாய் மூடிட்டு நின்று. உனக்கு காலையில இருந்து வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு என் கையில எப்படி அடி வாங்க போறேன்னு எனக்கே தெரியலடா. பரவாயில்லடா, உன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா இருந்தா இப்ப என்ன? அதான் சொல்றடா, என்னைக்கு கம்மி பண்ண போறேன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் கம்மி ஆகும் வாய். பாத்துக்கலாம். அது இப்போதைக்கெல்லாம் ஆகாதுடா. பாக்குறேன், எவ்வளவு சீக்கிரம் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆக்கி வைக்கிறேன். சரி ஏன்டா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்த? போர் அடிக்குதுடா. டேய், நான் கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்ன? வெளியில போலான்னு தானே கூட்டிட்டு வந்தேன். அததான் இருமா நானும் சொல்றேன். வெளியில போலான்னு தானே கூட்டிட்டு வந்து இப்ப பார்க்ல வந்து உட்கார வச்சிருக்க. ஏன் சார், பார்க்குக்கெல்லாம் வரமாட்டீங்களோ? டே, பார்க்கல இவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? ஒரு இடத்துல நீ பாட்டுக்கு வந்து நின்னுட்ட, நடந்துட்டு இருந்தா கூட ஓகே. ஒரு இடத்துல நீ பாட்டுக்கு வந்து நின்னுட்ட, போடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. யாருக்கு சார்? எனக்கா? ஆமாண்டா, உனக்குதான். சுத்தமா அறிவில்லடா உனக்கு. இருக்கட்டும்டா, பாத்துக்கிறேன். எனக்கு தானே அறிவில்ல, உனக்கு இருக்குல்ல. போதும். என்ன எப்படி நீ வச்சு காப்பாத்திடுவ, அது போதும்டா. எனக்கு தான் பொழப்ப கிடைக்குமாண்டா. ஆள உன்னை வச்சு காப்பாத்துவேன்னு மனசுல கூட நினைச்சு பாத்துறாத. டே மச்சா, அவங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மேக்சிமம் ஒரு 10-20 நாள் ஆகும்டா. டே, அவ்வளவு நாள் ஆகுமாடா? அப்புறம் அவ்வளவு நாள் ஆகாம அவங்க போயிருக்கிறதே அங்க ஜாலியா இருக்கணும் தான். அப்புறம் என்ன, நீ வேணா மிஸ் பண்ணுவடா, அவன் மிஸ் பண்ண மாட்டா. ஞாபகம் வச்சுக்கோ. மிஸ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. போனவங்க எப்ப வருவாங்கன்னு தானே கேட்டேன். நீ உன் அக்காவை மிஸ் பண்ணலையா? இல்லையா, அவங்க ஜாலியா போயிருக்காங்க. மிஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ நடிக்காதடா. நீ நல்லா மிஸ் பண்ற நல்லாவே தெரியுதுடா. இல்லடா, போனவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டதுல மிஸ் பண்ணாங்கன்னு அர்த்தமா? எங்க ஊர் வழக்கம் அதுதான். உங்க ஊர் வழக்கம் வேணா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஆனா மச்சா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றடா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல. ஏன்டா லவ் பண்ணலன்னு சொல்றீங்க? இதையே ஏன்டா சொல்லிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணனா பண்ணேன்னு ஒத்துக்கோங்கடா. எங்களுக்கு தானடா தலைவலி மிச்சம். சத்தியமா நான் லவ் பண்ணலடா அந்த பொண்ணை. அல்ல நடி ஐஸ்வர்யா, நீ லவ் பண்ணலடா. கச்சிஃபுக்கு சொந்தக்காரி பொண்ண லவ் பண்ணல. அத வேணா லவ் பண்றேன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த பொண்ணே வந்து கச்சிஃபு கேட்டுச்சு, லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். சொல்ல முடியாது. அந்த பொண்ணு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. சரி, எந்த பொண்ணு? எனக்கு என்னமோ ஐஷு தான் அந்த பொண்ணுன்னு தோணுதுடா. இவரே கற்பனை பண்ணி இவரே வாழ்வாது, நம்ம சொல்றதே கேட்க மாட்டாரு. சரி, அதெல்லாம் ஓகே. அப்ப அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு தானே நீ லவ் பண்ற? ஆமா. அப்ப அது ஐஷுன்னு நீ சொல்ற. அப்ப ஐஷுவை தானே லவ் பண்ற? இல்ல, உன் கூட இருந்தா என்ன கன்ஃபியூஷன் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன்டா. டே, அப்படி இல்லடா மச்சான். அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணதான் லவ் பண்றேனே தவிர ஐஷுவை லவ் பண்ற. அந்த ஐஷு தானே அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணா இருக்கணும்னு நீ யோசிக்கிற. ஆமா. அப்ப கூமுட்டு நீ ஐஷுவை தான் லவ் பண்ற. ஏய், இல்லடா. அப்ப அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு யாரு? ஐஷுவா இருக்க கூடாதான்னு யோசிக்கிறேன். ஐயோ கடவுளை, இவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல கடவுளை. அப்பனா ஐஷுவா லவ் பண்றதுதான்டா வரும். இல்லடா, அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணதான் லவ் பண்ற. நீ எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலை கூமுட்ட. எனக்கு என்ன? நான் மறுபடியும் கேக்குறேன், எனக்கு கன்ஃபியூஷன் பண்ணாத. அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணா தானே லவ் பண்ற நீ? ஆமாண்டா. அவ தானே உன் கனவுல வரா? ஆமா. அப்போ நீ ஐஷுவா லவ் பண்ணல, கரெக்டா? இல்லடா. அப்ப ஏன் கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு ஐஷுவா இருக்கணும்னு உனக்கு தோணுது? தெரியலையே. அப்ப நீ ஐஷுவா தான் லவ் பண்ற. இல்லடா, என்ன நீ வர போடா. சாமி, நீ யாரையோ லவ் பண்றா. இதுக்கு மேல நீ யார லவ் பண்ற நான் வாய கூட திறக்க மாட்டேன்டா. டே, அப்ப அந்த கனவுல ஒரு பொண்ணு யாரா இருக்கும்டா? என்ன கனவு வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ண, அந்த கனவுக்குள்ள குதிச்சு யார் அந்த பொண்ணுன்னு பாத்துட்டு வரேன். உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணு ஐஷு தான். உண்மையுமே வாடா. கூமுட்ட, உன் கனவுல வருது எனக்கு எப்படிடா தெரியும்? டே போடா. சரிடா மச்சா, வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். நீ எங்க போற? நின்னு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கால் வலிக்கிறதுக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? எங்க வீட்டுல கால் வலிச்சா ஜூஸ் தான் குடிப்ப சாமி. ஆளு விடு. நான் போயிட்டு வரைக்கும் இங்கே இரு. சரி, போ. ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நம்ம ஐஷுவா தான் லவ் பண்றோமோ? கண்டிப்பா வாய்ப்பு கிடையாதுப்பா. அப்புறம் ஏன் தோணுது ஐஷுவா அந்த பொண்ணா இருக்க கூடாதுன்னு? உம்முட்ட, இப்ப நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டியாடா? என்ன அருண், என்ன லவ் பண்றீங்களான்னு யோசிச்சிட்டீங்களா? நீங்க எப்படிங்க? ஏன் உங்களுக்கு தான் இந்த சொந்த பார்க்கா? எனக்கெல்லாம் இல்லையா? இல்ல, எப்படி வந்தீங்க? மச்சா, எங்கடா பொண்ணு, சீக்கிரம் வாடா. ஏங்க சொல்லுங்க, என்ன லவ் பண்றீங்களா? நீங்க முதல்ல யாருன்னு சொல்றீங்களா? என்ன இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கிற மாதிரியாங்க நீங்க வச்சிருக்கீங்க. ப்ளீஸ், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க ஐஷுவா? முடிஞ்சா கண்டுபிடிங்களேன். கேட்டதுக்கு பதில் என்ன லவ் பண்றீங்களா? அந்த கச்சேஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு நான் தான். என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? மச்சான், சீக்கிரம் வாடா. இங்க ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சா என்ன யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஹலோ, யாருன்னு தான் சொல்லுங்களேன். ஏங்க என்ன கன்ஃபியூஷன் பண்றீங்க? என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? அது
பதில் மட்டும்தான் வேணும் எனக்கு. எஸ் ஆர் நோ? அது கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் சென்று வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க எமன் இந்த பொண்ணு போகுது. இல்லையடா, எந்த பொண்ணுடா? இங்க யாருமே இல்லையே. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இப்பதான் இங்க நின்று இருந்துச்சு. நல்ல ஹாஸ்பிட்டல்ல உன் கண்ணை பார்க்க கூட்டிட்டு போடா. டேய் மச்சான், சத்தியமா சொல்றேன், யாரும் இங்க இல்லடா. டேய் நான் பார்த்தேன்டா, இங்க இருந்தாங்கடா, என்கிட்ட பேசினாங்கடா. புரிஞ்சிச்சு மச்சான், நல்லா புரிஞ்சிருச்சுடா. என்ன புரிஞ்சிச்சு? கூடிய சீக்கிரத்துல ஒன்னு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு புக் பண்ணி விடணும்னு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? இப்பெல்லாம் மென்டல் அதிகமாயிட்டு இருக்காங்களா? அதான் கொஞ்சம் உனக்கு இப்பவே புக் பண்ணி வச்சிடலான்னு. சரிடா மச்சான், நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். டேடி மச்சான், சத்தியமா அந்த பொண்ணு இங்க வந்து நின்றுச்சுடா. அதான்டா, சத்தியமா போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்க்கிறேன்டா. எங்க அம்மாக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, என்னையும் சேர்த்து நீ மென்டல் ஆக்கிடுவ போல நான் உன் கூட இருந்தனா. டே மச்சான், சத்தியமா அந்த பொண்ணு என்ன லவ் பண்றியா இல்லையா, எஸ் ஆர் நோன்னு கேட்டுச்சுடா. பாவம், உங்க அம்மாவும் என்ன நம்பிதான் விட்டு வச்சிருக்காங்க. இப்பவே போய் சேர்த்தாதான்டா எனக்கு நல்லது. ஆமாச்சா, போலாம். எங்கடா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வந்தேன்னு வையன், அப்பிடுவேன்டா. ஏய் மச்சான், சத்தியமா நான் அங்க இருந்து 5 நிமிஷமா பாத்துட்டு இருக்கேன். இங்க எந்த பொண்ணும் நிக்கலடா. என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சேடா. ஐ திங்கிங் சோ. உனக்கு கனவுல வர்றது கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு இல்ல, ஐஷுவும் இல்ல, ஏதோ பேய் தான் வருதுன்னு நினைக்கிறேன். மச்சான், சத்தியமா வந்தாடா அந்த பொண்ணு, பேயெல்லாம் கிடையாதுடா. சரி சரி விடுறா மச்சான், நம்புறேன். போஸ்ட்ல காலெல்லாம் விழுக வேணாம்டா. அங்க நான் எப்படா உன் காலெல்லாம் விழுந்தேன்? சரி காலெல்லாம் விழுகாதடா. நான் நம்புறேன்டா மச்சான், காலெல்லாம் விழுகாத. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. ஏன்னா கால விழுகவே இல்லையடா மச்சா. காலெல்லாம் விழுந்து என்ன 3வது மனுஷன் ஆக்கிறாது. விடு மச்சா. வைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். சரி மச்சா, வீட்டுக்கு போலாமா? எனக்கு செம்ம கால் வலிக்குது. இப்ப போய் படுத்து தூங்காதாண்டா நிம்மதியா இருக்கும். என்ன தூக்கமா? ஏன்டா தூங்குறேன்னு தானடா சொன்னேன். தூங்குறத பத்தி பேசிடாதடா என் கண் முன்னாடி, உனக்கு அவ்வளவுதான். ஏன் மச்சான்? ஏய், தூங்க போனாலும் அந்த பொண்ணுதான் வருது, நேர்ல நின்னாலும் அந்த பொண்ணுதான் வருது. நான் என்னடா பண்ணுவேன்? ஒன்னும் பண்ணாத அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லிடு. என்ன நினைக்கிற? ஒன்னும் நினைக்கல. என்ன செருப்பால அடி வாங்க வைக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதேதான் மச்சா, வா போலாம். மேம் 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டாங்க மேம். முழுசா குடிச்சிட்டாங்கல்ல? முழுசா குடிச்சிட்டாங்க மேம். சூப்பர், சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டீங்க. அதெல்லாம் என்கிட்ட கொடுக்குற வேலையை கரெக்டா செஞ்சிருவேமா. இது போதும் எனக்கு. இப்ப 2 பேரும் எங்க இருக்காங்க? அங்கதான் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே. ஆனா நீங்க இப்ப கிளம்புங்கண்ணா. ஓகேமா, ஏதாவது ஒன்னா கூப்பிடுங்க. சரி, நான் கூப்பிடுறேன், நீங்க போங்க. ஓகேமா. ஹலோ, சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மீராணி. சூப்பர். சொன்ன மாதிரி 2 டேப்லெட் போட்டு முடிச்சிட்டோமா? ஓகே. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்க தானே? உங்க குடிச்சதெல்லாம் பாத்தீங்க தானே? 2 பேரும் முழுசா குடிச்சிட்டாங்கம்மா. இது போதும். இன்னும் 4 மணி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. சரிம்மா மீரா. நீங்க எதுவும் மாட்டிக்காதீங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஓகே, அதெல்லாம் ஜாக்கிரதையா தாமா இருக்கும். அம்மா, மித்தவங்களும் எங்க இருக்காங்க? அவங்களாம் தள்ளி எங்கேயோ போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியா, ஓகே. அந்த சிம்ரன் என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியல, ஹரி ரூம்ல தூங்கிட்டு இருக்க வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா அத்தை, ஓகே அத்தை. அவளையும் கொஞ்சம் பாத்துட்டே இருங்க, அவளை உங்களை பாத்துட்டு இருக்க போறா. இல்லம்மா மீராவா, ஹரிய தூக்கிட்டு எங்கேயோ போனா, அதை பாத்துட்டு தான் ஜூஸை கொடுத்தேன். அப்படின்னா ஓகே தான் அத்தை. ஆமா மைனா, பாத்து பத்திரமா இருந்துக்கோ, ஓகேவா? ஓகே மீராணி. எதுக்குமே யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது எதுவும், சரியா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நீ. மைனா, பாத்து பத்திரமாவே இருந்துக்கோ, யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாத நீ. அதெல்லாம் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மைனா. சரி, பேஷண்ட் இருக்காங்க, நான் போய் செக் பண்ணி பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேம், மீரா நீ போ. சரி அத்தை, அப்புறமா கால் பண்ணுங்க. அப்புறமா கால் பண்றேம்மா. எப்படியோ நம்ம சொன்ன வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சுடி. அது என்னமோ உண்மைதாம்மா. பயந்துக்கிட்டே இருந்த குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களான்னு கரெக்டா குடிச்சிட்டாங்க. இது போதுமா. எப்படியோ அன்பு மாமாவுக்கும் சௌமியா கிடையவே கிடையாதுமா. அன்பு மாமாவுக்கு எப்போதும் நான் மட்டும்தாம்மா. அதான் சொல்றல, என் பொண்ணு மட்டும்தான் அன்புக்கு. வேற யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்டி. எப்படிமா விட்டுருவேன்? அன்பு மாமாவை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். யாருக்கும் அவர் என்னால விட்டு தர முடியாதுமா. அதே மாதிரிதான் இந்த சொத்து யாருக்கும் விட்டு தர மாட்டேன். இந்த சொத்து கிடைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேமா. அவங்கள கொல்ல கூட நான் ட்ரை பண்ணுவேமா. சரி வா, உள்ளார போய் எல்லாத்துக்கூடயும் உட்காரலாம். சரிம்மா. அன்னைக்கிட்ட உன் காதல சொல்ல போற? தெரியலடி. என்ன அசால்ட்டா தெரியலங்கற? ஆமா, நீ என்னத்த போட்டு யோசிச்சுட்டு இருக்கேடி? யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏன் திடீர்னு நீ இந்த கேள்வியை கேக்குற? நீ மைனாக்காவ பயந்துட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுதுடி. என் அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னடி ஆகும்? ஒன்னும் ஆகாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அன்பு இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது தாண்டி. தெரியுதுல, அப்புறம் ஏடி காதல சொல்லாம இருக்க? காதல சொல்ல வேண்டியதானே எங்க அண்ணன் கிட்ட. ஒரு ஸ்பெஷலான நாள் வரட்டும், அப்ப சொல்லிக்கலாம் உங்க அண்ணன் கிட்ட. அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்களா? என் அண்ணாலாம் வெயிட் பண்ணுவான். எனக்கு இந்த மைனாவை நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா பயமா இருக்குடி. என்னடி பயம் மைனாவை நினைச்சு?
உனக்கே தெரியும் அவ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதை எதையும் விட்டு தர மாட்டா. இதை மட்டும் எப்படி விட்டு தரவா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாவே இருக்குடி. எனக்கு என்னமோ நீ உன் காதல டக்குன்னு சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுதுடி. ஏண்டி நீ எனக்கு மேல பயன்படுத்தி விட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இதுவும் நல்ல பிளேஸ், அழகான கோவில். கோவிலுக்கு முன்னாடி காதல சொல்லிடுறேன். தான் சொன்னல, ஒரு நல்ல நாள் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்டி. நினைக்கிறமா அந்த நாள் இவ்வளோ சீக்கிரம்லாம் வர மாதிரி தரலடி. நீ இப்போதைக்கு சொல்ற மாதிரியும் எனக்கு புரியலடி. நம்ம மைனா தானே, நீ சொன்னதுக்கு அப்புறம் எதை பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன் அப்படி? ஏன் அது உனக்கு புரியாதுடி? ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அண்ணன் இருப்பான், மாமா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்கடி. ஆனா எனக்கு என்னமோ இப்பவே உன் காதல் சொல்றது நல்லதுன்னு தோணுதுடி. அம்மா என்னாச்சு, சாரியை மாத்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த ஏரிக்கிட்ட நின்றுட்டு இருந்தல, அங்க கீழே விழுந்திருப்ப. அதான். விழுந்திருப்பியா? விழுந்துட்டியா? விழுக போனா அன்பு வந்து பிடிச்சிட்டான். தாங்கறதுக்கு எங்க அண்ணன் இருக்காண்டி, அதனால நீ சொல்லிடுடி உன் காதல. இப்போ உனக்கு என்னாச்சுன்னு இவ்வளவு பயந்துட்டு இருக்க? எனக்கு புரியல. உனக்கே தெரியும், அவ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட எதையும் விட்டு கொடுத்தது இல்லையே. அதுதாண்டி என்னோட பயமே. உன் இடத்துல அவ வந்தாலே என்னால தாங்க முடியாதுடி. அவளும் உனக்கு அத்தை பொண்ணு மாதிரி தானே? லூஸ், அவ வேணா அத்தை பொண்ணா இருக்கலாம். என் அண்ணனுக்கு அவ வைஃபாலாம் வர முடியாது. எனக்கு நீ மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு வைஃபா வேணும். என்னோட அண்ணியா நீ மட்டும்தான் எனக்கு வேணும். ஜீவா மாமா இடத்துல என் அக்காவை தவிர வேற யாராவது வந்தா உனக்கு பிடிக்குமா? அதே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களே, அதெல்லாம் வரக்கூடாது. அதே தாண்டி எனக்கு நீயும் லவ் பண்ற, அண்ணனும் லவ் பண்றா, நீ சொல்ல மாட்டேங்கிறியே. பேசாம இன்னைக்கு ஒரு நல்ல நாள், பேசாம சொல்லிடுறியா? பயப்படுறேன்னு தெரியுதுடி. என் அண்ணன் இருக்கால, நீ விடு, நான் சொல்லுவேன், கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன், நீ பயப்படாத. உன்னால நானும் சேர்ந்து பயந்துட்டு இருக்கேன்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நான் என்னடி பண்ண? நீ என்ன எருமை பண்ணல? நான் எதுவுமே பண்ணலப்பா சாமி. யோசிச்சு முடிச்சிட்டியாடி? நம்ம போய் வேணா அண்ணன்கிட்டயும் ஜீவா மாமா கிட்டயும் சொல்லலாமா? என்ன சொல்ல போற? ஐயோ, நீ எப்ப வந்தக்கா? இப்பதான் வந்தேன். சௌமியா, நம்ம போய் சொல்லிடலாமா? இதுக்கு மேல பெரிய பிரச்சனை வந்து என்னடி பண்ணுவ? அதுதான் ஸ்னேகா நானும் சொல்றேன். எருமை மாறுங்க ரெண்டும் வேற வேற பேசுது. என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கு ரெண்டும். ஓ, நீயும் அந்த விஷயத்த பத்தி தான் சொல்ல வந்தியா? ஆமா ஸ்னேகா, சௌமியா இப்பதான் சொல்றாள பாத்தியா? இதெல்லாம் ரொம்ப நம்ம அண்ணன் பாவம் தானே. ஆமாடி, அண்ணன் பாவம்டி. நம்ம வேணா பேசாம சொல்லிடலாம் சௌமியா. கேளடி, ஒன்னும் நடக்காததுக்கு எதுக்குடி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இல்லடி, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? வாடி. லூசு, நீ பேசுறது வேற, அவ பேசுறது வேற. ஆமா ஸ்னேகா, நீ என்ன பேச வந்த? ராஜேஷ் அவன் ரூமுக்கு வந்தானா? யாரு எந்த கூமுட்ட? இவ்வளவு நேரம் நீ அதை பத்தி பேசலையா? இல்லையடி. இப்ப நீ என்ன பத்தி பேசிட்டு இருந்த? அது வந்துடி, நீ முடிஞ்ச வேணா கண்டுபிடிச்சுக்கோயே. ரெண்டு பேரும் பேசுறதே வேற, இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட ஒட்டுக்கா பேசிட்டு இருக்காங்களாம். ரெண்டத்தையும் நான் சொல்ல போறது கிடையாதுப்பா. ரெண்டு பேரும் சைலண்டா இருங்க, அது போதும். எந்த பிரச்சனையும் எங்கேயும் வர போறது கிடையாது. நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோண்டி. கொஞ்சமாச்சும் எனக்கு சந்தோஷமா இருக்க விடுங்களே. ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு வாடி, அண்ணன் கிட்ட சொல்லிடலாம். சாமி, தயவு செஞ்சு விட்டுருங்களேடி. வந்தோம், ஆபீஸ பற்றி கேட்டுட்டு போயிட்டாண்டி. ஏண்டி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சத்தியமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலடி. உனக்கு புரிய மாட்டேங்குதா? அவன் அவ்வளோ கீழெல்லாம் இறங்க மாட்டான், நீ கவலைப்படாத. அவன் சும்மா பேச வந்தான், அவ்வளவுதாண்டி. அதுவும் ஆபீஸ பத்தி தான் பேச வந்தான். சும்மா இருக்குன்னு கற்பனை கட்டிட்டு இருக்காத, விடு. அவ என்னடி கற்பனை கட்டினா? என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாச்சும் எனக்கு புரியுற மாதிரி பேசுங்களே ரெண்டு பேரும். என்ன சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் புரியாது. ஆமாமா, ரொம்ப கை குழந்தை, அதனால புரியாது. சாமி விடுங்க, ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். என்ஜாய் பண்ற வேலையை மட்டும் பாப்போம். வேற கண்டது எதுவும் பேச வேணாம், விடுங்கப்பா. நான் சொல்றத அப்ப நீ கேட்க மாட்டேன்ல? மாட்டேன்டி, மாட்டேன். அதான் சொன்னல, கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன். இந்த விஷயத்த எப்ப சொல்லாம எப்ப சொல்லுவேன்? அதை நான் உன்கிட்ட சொல்லல, இவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐஷு, என்ன கேட்டுட்டு இருக்க நீ அவகிட்ட? நீ எல்லாம் சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, விடு. அவ உனக்கு அக்காடி. விட, வாயில வந்திருக்கோம், விட. உனக்கு எப்படி நான் வயசு பத்திரன்னு சொல்ல முடியும்? என் அக்காவை பத்தி தான் சொல்ல முடியும். உனக்கெல்லாம் என்ன, நல்ல ஜாலி தானே. எனக்கு கீழே தான் யாருமே இல்லையே. இப்ப நான் கடைசியா கேக்குற, சொல்ல முடியுமா முடியாதா? சரி, உனக்காக வேணா கூடிய சீக்கிரத்துல சொல்றேன். கூடிய சீக்கிரம்னா எத்தனை நாள், எத்தனை செகண்ட்? கூடிய சீக்கிரம்னா கூடிய சீக்கிரம் தான். அதுக்கு மேல எதுவும் என்னால சொல்ல முடியாதுப்பா. ஒரு முடியறதுக்குள்ள வேணா சொல்றேன். கன்ஃபார்ம்? எத்தனை நாள் ஆகும்? கன்னத்துல விட்டுன்னு வச்சுக்கோ, என் கண்ணெல்லாம் பழுத்துரும். அம்மா, கையில என்ன பூ? ஆமாடி, மறந்துட்டேன். இந்த பூ கேட்டாங்க, கொடுக்கவே மறந்துட்டேன்டி. சரி வாங்க, அப்படியே போய் கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போலாம். சரி வாங்க போலாம். தயவு செஞ்சு வாயை திறந்துடாதமா ஸ்னேகா. திறக்கலடி, திறக்கல. உன்னை மீறி திறக்க முடியுமா? திறக்கல. என்னால உன்னோட பெரிய வெடி. எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறி. இதுல வேற உனக்கு கண்ணியா வர போறவ. நீ வேணா எங்க அண்ணனுக்கு வைஃபா வரலாம். ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு மட்டும் ஸ்னேகாதான். ஆமாமா, எனக்கு இவ எப்படி சௌமியாவோ அதே மாதிரி அவளுக்கு ஸ்னேகாதான். அதென்னமோ உண்மைதான். ஆனா ரெண்டு பேரும் என்ன பத்தியா மறைக்கிறீங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எதுவும் மறைக்கலடி, மறைக்கிறதுக்கு இது என்ன பெரிய கோட்டையான்னு. சரி ஓகே, என்ன விஷயத்தை இந்த டூர் முடியறதுக்குள்ள சொல்ல போறேன்? அதுவாடி, ஆபீஸ்ல நானும் ஏதாவது மேனேஜர் போஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியாடி? அதை என்ன நம்ப சொல்றியாடி? ஆமாண்டி, உன் மேல சத்தியம்டி. வேற ஒண்ணும் இல்லடி, உன் வேலைக்கு உழ வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாளா? அவ்வளவு சீக்கிரம் மேனேஜர் போஸ்ட் அவ.
அதே நான் நம்ப சொல்றேன். ஏண்டி நீ வேற கேட்டா குடுக்கறதுக்கு நான் ரெடி, அவ வரத்துக்கு ரெடியான்னு கேள்வி இப்பவே குடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பத்தியா நான் சொல்லல, அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டா கண்டிப்பா நான் கொடுப்பேன். நான் கேட்டா நீ கேட்டதை என்னால தர முடியாது. நீயெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீயும் பிரியாவும் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் ஏன் சரிப்பட்டு வர மாட்டேன்? அம்மே நீ சொல்லு. ஆமா, எதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சரிப்பட்டு வர மாட்டோம்? கேளு, அப்படி கேளு, நல்லா கேளு. ஆமாண்டி, உண்மையாலுமே நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதுதான் சொல்றல, எதுக்கு பெருக்காலடி இவளோட மேனேஜர் போஸ்டுக்குள்ளடி அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோமாண்டி. ஆமா, அது என்னமோ உண்மைதானடி. ஏண்டி அசிங்கப்படுத்துற? இல்லடி, அது என்னமோ உண்மைதான். நமக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? உன்கிட்ட சொன்னடி, என்ன சொல்லணும்டி? இஷ்யூ அது அப்படி கிடையாதுடி. இவங்கெல்லாம் இப்ப மேனேஜர் போஸ்ட் தான், அவங்களுக்கும் மேல நம்ம வளரலாம்ல, அப்படி சொன்னேன். ஓ அப்படி சொன்னியடி, ஒரு நிமிஷத்துல உன்னை தப்பா நினைக்க வச்சுட்டேனேடி. ஆமா, முதல்ல இங்க யார் யார் அக்கா தங்கச்சி? நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு அக்கா தங்கச்சி, நீயும் இவ்வளவு தூரம் அக்கா தங்கச்சி. நான் எப்படி பார்த்தா அப்படித்தானே சப்போர்ட் பண்ணும். நம்ம குடும்பத்துல கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதாண்டி. உனக்கு தெரியாததாடி? அது தெரியுதுடி, நல்லாவே தெரியுது. அவ்வளவுதான், வாங்க போலாம். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கிப் போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது, உலகமே. சொல்லுடி. ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? இங்க வந்து என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலல? அப்படியெல்லாம் இல்லடி, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளே, அவளை போய் பாப்போம்னா உனக்கு தோணாதே. சரி, எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். ஏன்? நம்ம மீட் பண்ற கோவில் தெரியும்ல? தெரியும்டி. சீக்கிரம் இப்ப நீ அங்க வர போற. ஏண்டி? வாடினா வாடி, குறை சொல்லிட்டு இருக்காம வா. சீக்கிரமா 10 நிமிஷத்துல நீ வரணும். ஐயோ வர இரு. ரத்தினத்து தேரானாள், என் மனசுக்குள் சத்தமிடும் பூவானாள், என் பருவத்தை பயிர் செய்யும் நீரானாள், என் நெஞ்ச குளத்தில் பொன் கல்லை எறிந்தாள், அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள், விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள், ஸ்பரிசங்களால் பின் இணைத்து விட்டாள், பால் வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை செலவை ஏ கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சுடி, வா ரெடி ஆகுவா. அம்மா, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும், போயிட்டு வந்துறேன். சரிடி, போயிட்டு வா. எனக்கு டவல் தான் எடுத்து வைங்கம்மா. போடி, எடுத்து வச்சிருக்கேன் பாரு. சரிம்மா. ஹாய் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலல? அப்படியெல்லாம் இல்ல கௌசி, அந்த டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா பார்த்திருப்பல. கிழிச்சிருப்ப, நல்லா கிழிச்சிருப்ப. ஏண்டி? உண்மையே தானடி சொன்னேன். எங்க நீ வந்து என்ன பார்த்த? சரிம்மா, சாரி. இதுக்கு மேல கண்டிப்பா வந்து பாப்பேன். எப்ப மேடம் நீங்க போனதுக்கு அப்புறமா? இப்பவுமே நானா கூப்பிட்டனால வந்தேன், இல்லன்னா நீ வந்திருப்ப. இல்ல, உன்னை வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து பார்க்கலாம் தாண்டி நினைச்சேன். உண்மையாலுமே நினைச்சிட்டே இருங்க மேடம், ஆனா வந்துடாதீங்க. இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு நீ என்ன பார்க்க வரலன்னா கண்டிப்பா நான் நாளைக்கு வந்திருப்பேன். இப்படியே சொல்லுடி, நான் வந்து பாத்துறாதடி. சரி விட, அதுதான் பாத்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அதுவும் நான் கூப்பிட்டனால தானே வந்தேன், இல்லாட்டினா வந்திருப்பியா? அப்பா சாமி விடேண்டி, அந்த ஒரு டைலாக் வச்சு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கே நீ? சொன்னா உனக்கெல்லாம் புரியாது போ. ஆனாலும் டி, நான் கூப்பிட்டு நீ வராம மட்டும் இருந்திருந்தேன்னு வையேன், என்கிட்ட நீ நல்லா வாங்கியிருப்ப தெரியுமா? தெரியுது தெரியுது, நல்லா தெரியுது. என் ஃப்ரெண்ட பார்க்காம இருப்பேன், நான் அதெல்லாம் பார்க்க வந்துருவேன். அதான் சொல்றல, பார்க்காம மட்டும் இருந்திருந்த அவ்வளவுதான், நீ என் கையில செத்துருப்படி. ஏண்டி கோவிலுக்கு வந்து இப்படி? உண்மையா சொன்ன, அதெல்லாம் சாமிக்கு வச்சுக்காது. சரி சரி விடு, அதுதான் வந்தாச்சு பார்த்தாச்சு, அப்புறம் என்ன? சரி ஓகே, பாப்பாங்களா எப்படி இருக்காங்க? 2 பேரும் சூப்பர் தாண்டி. நான் இப்ப பார்த்ததுல நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன்டி. உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பர் தான். சரி ஓகேடி, அங்க வீட்ல ஹரி அழுந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வரேன். அதானே, வந்த உடனே ஓடிடுறீ. என்னெல்லாம் பார்க்க நீ வரவே இல்லை தானே? நான் என்ன பண்றது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடி. கல்யாணம் தானடி ஆச்சு. ஹஸ்பண்ட் எங்க, அவரை பாத்துக்கிட்டோம். நீ வெயிட் பண்ணி என் கூட பேசிட்டு போலாம். சரி ஓகேமா, பேசுறேன். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம், சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம், காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசம். சரி ஓகேடி, பை. நான் அப்புறமா வெயிட் பண்றோன்னு. ஓகேடி, மறக்காம நாளைக்கு என்ன பார்க்க வந்துடுறீ? கண்டிப்பா வந்துருவேண்டி. சரிடி, பாய். சௌமியா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்கு? ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இங்க யாரையாச்சும் வந்து தூங்க சொன்னா எல்லாரும் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. என்ன பண்றது, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி சுத்துற மாதிரி இருக்கே. சரி, தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கி எந்திரிப்போம், அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். என்ன ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்கு நமக்கு. என்னவா இருக்கும்? ரொம்ப தலை சுத்துதே. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவ ரூமுக்கு போ, நான் இவ ரூமுக்கு போறேன். ஓகேடா, யாருக்கும் தெரியாம போடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறடி. நீ எனக்கு மேனேஜரா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து நீ எனக்கு சொந்தமாக்க போறடி.
உன் மச்ச பார்க்க எனக்கு வெறுப்பா வருதுடி. இன்னையில இருந்து நீ எனக்கு சொந்தமாக போறல, இந்த மச்சத்தை பார்த்தாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னே ஆசை வருது. எப்போதும் ஹிப் தெரியற மாதிரி ஆஃப் சாரி கட்டிட்டு வா, அப்புறம் நானும் இந்த மச்சத்தை பார்த்து விழுந்துடுறேன். ஆனா இன்னையில இருந்து நீ எனக்கு சொந்தம். பாவம், நீ என்னமோ பண்ணு, ஆனா உன் மச்சம் பார்க்கும் போது சூப்பரா இருக்குடி. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா?